+1 காமர்ஸில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் ஒரு முக்கியமான டைப் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சிஎஸ்கே டீம் எடுத்துட்டிங்கன்னா கேப்டன் லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸில் வந்து ருத்ராஜ் கைக்வாட், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஜடேஜா, கரெக்டாக. ஆனாலும் தோனி நிற்பார் பின்னாடி. இந்த ஃபீல்ட் செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த போலிங் எப்படி ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து இவர் தான் ஓரளவு கொடுப்பார், கரெக்டாக. வெளிலேருந்து பார்க்குறதுக்கு இவர் தான் கேப்டன் மாதிரி தெரியும். சார் என்ன சார் கனெக்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் இருக்குது, அதில் 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொருத்தர் பார்ட்னர் கிடையாது, ஆனால் எல்லா ஒரு முக்கியமான டீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெதர் இஸ் பர்ச்சேஸ் டீல் ஆர் சேல்ஸ் டீல். ஓகே, அதில் இ வில் பி அலாங் வித் த ஃபோம். ஓகே, அப்போ வெளியில் இருக்கிற அவுட் சைடர்ஸ்க்கு தே வில் திங்க் that this fifth person is also a partner, but actually is not a partner. Okay, he is called partner by estoppel. ESTOPPEL, அது என்னன்னு சொல்லியல, partner by estoppel. அதாவது a person represents himself by words or actions, okay, and allowed to be represented as a partner of the firm. Okay, so மிச்ச 4 பேர் வந்து they allow him to come with him. Okay, even though he is not a partner, so he is called partner by estoppel. Okay, thank you.